அஸ்ஸலாமு அலைக்கும். ட்ரெண்டிங் டைம்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்று காசாவை சுற்றி நடக்கிய வந்து கொண்டு 604வது நாளாக நடக்கிய இந்த போரில் சர்வதேச மட்டத்தில் வந்து கொண்டு வெளியாகிச்சிய சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏமனினுடைய அதிபர், அதாவது ஏமனினுடைய ஜனாதிபதி மஹ்தி அல் அசார், அவரோட ஒரு முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று நேற்று முன்தினம் கொண்டு வெளியாகிச்சு. ஏமனிலிருந்து அவர் செல்லிருச்சி என்னவென்று சொல்லி கேட்டால், இஸ்ரவேலில் உள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், இதுகள் எல்லாம் இஸ்ரவேல் விட்டு வெளியாகிட சொல்லி, இதுக்கு பிறகும் கொண்டு அவங்க இஸ்ரவேலில் நின்றன்னு சொல்லி சொன்னனக்கா, அவங்கள் தயாரித்து வச்சிருச்சு கொண்டு ஒரு முக்கியமான கொண்டு மிசைல்கள், அதாவது ஏவுகணைகள், இஸ்ரவேலில் உள்ள அமெரிக்காவினுடைய கொண்டு தாட் சிஸ்டத்தாலேயோ, இஸ்ரவேல்களில் உள்ள கொண்டு வேறு விமான எதிர்ப்பு கொண்டு ஏவுகணைகளாலேயோ தாக்கி அழிச்சிட்டு கேளாத முக்கியமான பல ஏவுகணைகளை கொண்டு யமன் தயாரித்து வச்சிச்சின்னு சொல்லி, அந்த ஏவுகணைகள் இஸ்ரவேலை நோக்கி பாய்த நேரத்தில் அமெரிக்கா கொடுத்துருச்சு தாடாலேயோ, இஸ்ரவேலில் உள்ள இஸ்ரவேல்ட அதிநவீன தயாரிப்பு கொண்டு உள்ள கொண்டு எந்த ஒரு ஏவுகணை டிஃபென்ஸ் சிஸ்டத்துகளாலேயோ அதை கண்ட்ரோல் பண்ணி வானத்தில் அழிச்சிட்டு கேளாத அதிநவீனமயப்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு ஏமன் தயாரித்து வச்சிச்சிய அந்த ஏவுகணைகள் கொண்டு அமெரிக்காவினுடைய F-35 F-16 ரக போர் கொண்டு விமானங்களையும் தாக்கி அழிச்சும் என்று சொல்லி அவங்களினுடைய நாட்டு ஜனாதிபதி மஹ்தி அல் அசாரால் கொண்டு இந்த கொண்டு பேட்டி நேற்று முன்தினம் கொடுக்கப்பட்டிருச்சு. அது மட்டுமல்லாது இஸ்ரவேலுக்கு வார வெளிநாட்டு கப்பல்கள், வெளிநாட்டு விமானங்கள் எதுவுமே இஸ்ரவேலுக்கு வரப்படாதுன்னு சொல்லி அவங்க பலமுறை சொல்லி கொண்டு வந்துருச்சிய. இப்போ இந்த ஆயுதம் F-35 F-16 ரக போர் விமானங்களையும் தாக்கி அழிச்சியத்துக்கு வல்லமை பெற்றுச்சியதாக ஹவுதிகள் தெரிவிச்சிருச்சிய. இதை ஏமனினுடைய ஜனாதிபதியும் உறுதிப்படுத்திச்சிய. யுத்த காலத்தில் இந்த கொண்டு ஏவுகணை தொழில்நுட்பம் இது பரிசோதித்து பார்க்க போக்கில் தான் எங்களுக்கு தெரிய வரும். இது எந்த அளவுக்கு இது கொண்டு வேலை செய்தோ இட உண்மைத்தன்மை எந்தின்னு சொல்லிய விஷயம் எங்களுக்கு தெரிய வாரது கொண்டு இது யுத்த காலத்தில் இவங்களுக்கு பாவிச்சிய நேரத்தில் தான். ஏதோ ஏமனில் ஜனாதிபதி இப்படி சென்னு சொல்லி சென்னனக்கா அவங்களுக்கு சில கட்டத்தில் பரிசோதனை செஞ்சு பார்த்துருச்சதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ ஒரு கொண்டு 3 கிழமைக்குள்ள மாதிரி யமனுக்குள்ளே போய்த்து அமெரிக்கா கொண்டு எமினி ஹவுதிகளோட அவங்களோட ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்கு கொண்டு வாரத்துக்கு முன்ன யமன்ட மேலே இஸ்ரவேலும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 30 கொண்டு போர் விமானங்களை பாவிச்சு F-35 F-16 ரக போர் விமானங்களை பாவிச்சு யுத்தம் நடத்தின. அந்த நாட்டில் கொண்டு போய்த்து குண்டுகளை போட்டேன். அதாவது மெயின் இடங்கள் கொண்டு அந்த நாட்டின் தலைநகரம் சனாலிருந்து இவங்களுக்கு போட்டேன். அந்த குண்டுகளை கொண்டு ஹவுதியல்ட கொண்டு ஆயுத தளபாடங்கள் இதுகளை அழிச்சின்னு சொல்லி கொண்டு போய்த்து போட்ட குண்டில் அவங்கள்ட எந்த ஒரு ஆயுத தளபாடங்கள் கொண்டு இருச்சி எந்த ஒரு இடத்தையும் அதுகள் தாக்கல்ல. அந்த நேரத்தில் அது நடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவால் கொண்டு பாப்ஸ் நியூஸ் மாதிரி தான் எனக்கு ஞாபகத்துள்ள மாதிரி நினைவு. அந்த நியூஸில் வெளியாகிருந்த அமெரிக்காட F-35 விமானங்கள் 3 கொண்டு யமனி ஃபைட்டர்ஸ் கொண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு. அப்போது அது அண்டேக்கு அவங்க சென்னது உண்மையாக இருந்தன்னு சொல்லி சொன்னனக்கா, நிச்சயமாக யமனுக்கிட்ட கொண்டு F-35 F-16 ரக போர் விமானங்களை கொண்டு வானத்திலே அடிக்கக்கூடிய இன்றைக்கு யமன்ட ஜனாதிபதி செல்லியமாக்கி அந்த ஏவுகணைகள் யமன்ட கையில் கொண்டு அவங்க தயாரித்தோ இல்லாட்டி வேறு யார் சரி கொடுத்தோ அது தெரியா. ஆனால் நிச்சயமாக அவங்கள்ட்ட இருச்சித்தக்கூடிய கொண்டு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருச்சி. அப்போ வார காலத்தில் கொண்டு மட்டுமல்ல இன்றைக்கோ நாளைக்கோ
எந்த நேரத்திலையும் அவங்களை இஸ்ரவேலை வந்து அதுகளை வச்சு வந்து தாக்கக்கூடிய வந்து சூழல் அதிகமாகவே இருந்துச்சு. ஏண்டா வந்து கொண்டு ஹவுதிகள்கிட்ட வந்து ஒரே நிலைப்பாடு, காசாவை விட்டு வந்து இஸ்ரேல் வெளியாகணும், காசா மக்களுக்கு வந்து அனைத்து விதமான வந்து உதவிகளையும் வந்து போகிறதுக்குரிய வழியை வந்து அந்த சூழலை இஸ்ரவேல் உருவாக்கணும். இந்த நிலைமை அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் உண்டு. அங்கே அந்த மண்ணில் காசா மக்களுக்கு கிடைச்சாம வந்து போனால் கடைசி வரைக்கும் காசா மக்களோட தோளோட தோல் நின்று நாங்கள் அவங்களுக்காக வேண்டி போராடின்னு சொல்லி யமன் ஹவுதிகள் வந்து தெரிவிச்சிவன் அந்த கூற்றில் அவங்களுக்கு என்றைக்கும் பின்வாங்கி இல்லைன்னு சொல்லி அது அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் யமனோட வந்து போர் செஞ்சு வந்து வெற்றிட்டு கேலா சுட்டித்தான் அமெரிக்காவினுடைய அதிநவீனமான வந்து போர் கப்பல்களையும் அந்த கடல் எல்லையிலிருந்து வந்து பின்வாங்கி யமனு ஃபைட்டர்ஸுகளோட வந்து ஹவுதிகளோட அதாவது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு வந்து அமெரிக்கா வந்து அந்த பிரச்சனையிலிருந்து அமெரிக்கா வந்து தப்பிச்சோம் பிழைச்சோமான்னு சொல்லி வந்து கொண்டு கடல் அந்த எல்லையை விட்டே அவங்க போய்த்துட்டாங்க நாட்டுக்கு. இப்போ இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் ஹவுதிகள்கிட்ட வந்து தாக்குதல் என்றைக்கும் ஹவுதிகள் வந்து நிப்பாட்ட போகலன்னு சொல்லி அமெரிக்காட வந்து கொண்டு கவர்மெண்ட்டாலே வந்து நேற்று வந்து கொண்டு ஒரு ஒஃபிஷியலான வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வந்து அவங்களுக்களாவே வெளியாக்கிட்டு வார காலத்தில் வந்து இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு ஹமாஸுக்கும் உள்ள வந்து யுத்தம் நீண்ட காலத்துக்கு வந்து கொண்டு ஹவுதியல் வந்து கொண்டு இஸ்ரவேல் வந்து கொண்டு வந்து யுத்தமாக மாறியக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிய. இதே நேரத்தில் வந்து கொண்டு ஈரான்ட வந்து பிரச்சனையும் இஸ்ரவேலோட வந்து நாளுக்கு நாள் வந்து தலை தூக்கி கொண்டு தான் வந்து போகிறது. அதாவது வந்து கொண்டு IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது வந்து ஐக்கிய நாட்டு சபையிட வந்து கொண்டு கீழ் வந்து கொண்டு வேலை செய்த வந்து கொண்டு இது சர்வதேச அணுசக்தி கழகம் இதால் வந்து வெளியிட்டுச்சு வந்து ஒரு முக்கியமான வந்து அறிக்கையில் யுரேனியம் செறிவூட்டலை வந்து கொண்டு ஈரான் 90% வந்து கொண்டு பூர்த்தி செஞ்சிட்டேன்னு சொல்லி 90% யுரேனியம் வந்து பூர்த்தி செய்தென்று சொல்லியது வந்து கொண்டு கிட்டத்தட்ட வந்து அதை வச்சு ஒரு 8-10 வந்து அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய வல்லமையை வந்து ஈரான் பெற்றுருச்சுன்னு சொல்லி இந்த வந்து கொண்டு ஒஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டு IAEA வந்து வெளியாகினத்துக்கு வந்து பிறகு இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு இது பெரும் பிரச்சனையாக தலையிடியாக வந்து மாறிச்சு. ஏண்டா ஈரானுக்கிட்ட வந்து 8-10 அணுகுண்டுகள் இருச்ச தேவையில்லை, அதை ஈரான் வந்து இஸ்ரவேலை நோக்கி வந்து ஒரு அணுகுண்டை பாவிச்சின்னு சொல்லி சொன்னனக்கா இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு 4 அணுகுண்டுகள் மட்டுமே போதுமென்று சொல்லி சர்வதேச அணுசக்தி கழகத்தால் இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னே அவங்கள் வந்து கொண்டு இதில் ஒரு ரிப்போர்ட் ஒன்றை வந்து வெளியாக்கினேன். ஆனால் 90% வந்து கொண்டு யுரேனியத்தை வந்து இவங்க செறிவூற்றுச்சு என்று சொல்லியது ஈரான் கவர்மெண்ட்டால் இன்னமும் சொல்லி கொண்டு வர மின் சக்தி உற்பத்திக்காக வேண்டிய மட்டுமன்றி இவங்களு அணு ஆயுதம் தயாரிச்சது கல்லேன்னு சொல்லி இந்த வந்து கொண்டு வந்து விஷயத்தை எங்களுக்கு சரியாக ஊர்ஜிதப்படுத்தியதுக்கு ஏலாம் போனாலும் ஈரான்கிட்ட அணுகுண்டு இருச்சுமென்று சொல்லிய வந்து கொண்டு ஒரு சாராரும் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டி வச்சிருச்சின்னு சொல்லி இன்னொரு சாராரும் சொல்லிய வந்து நேரத்தில் ஆனால் அநேகமானவங்கள்கிட்ட வந்து கணிப்பு ஈரான்கிட்ட அணுகுண்டு இருச்சுமென்று சொல்லிய கணிப்பு தான் அதிகமாகவே வந்து இருச்சிய. அதனால வந்து இது இஸ்ரவேலுக்கு அந்த பிராந்தியத்தில் ஒரு பெரிய ஒரு தலையீடியாக வந்து கொண்டு ஈரான் மாறிச்சிய. ஈரான் மேலே வந்து தாக்குதல் வந்து நடத்தியன்னு சொன்னக்கா அது ஐரோப்பிய நாடுகளும் வந்து அதை வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு சார்பாக நிச்சயமென்று சொல்லிய சூழ்நிலை இருச்சி வந்து இந்த நேரத்தில் ஈரான்ட வந்து கொண்டு கவர்மெண்ட்டால் வந்து கொண்டு நேற்று செல்லப்பட்டிருக்கிய ஐரோப்பா எங்களோட நாட்டிட மேல தாக்குதல் நடத்தியதுக்கு ஏதாவது வந்து ஒரு முறையில் வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு துணையாக நின்றன்னு சொல்லி சொன்னக்கா அவங்களுக்கும் வந்து கடுமையான பதிலடியை வந்து கொண்டு ஈரான் கொடுக்கும் என்று சொல்லி ஈரானுடைய ஒரு ஒஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் நேற்று வெளியாகிடுச்சு. இந்த பிரச்சனை அவ்வளவுமே வந்து காசாவை வந்து மையமாக வச்சு வந்து தான் வந்து பெய்து கொண்டுருச்சு வந்து கொண்டு இன்றைக்கும் காசாவில் வந்து பல தாக்குதல்கள் பல இடத்துகளில் வந்து கொண்டு பலதும் வந்து நடத்தப்பட்டுருச்சு. இந்த மாதிரியான வந்து கொண்டு வந்து விஷயத்துகள் உங்களோட பகிர்ந்து கொண்டு சரியான வந்து கொண்டு தகவல்கள் வந்து எடுத்து மறுகாலும் உங்களை சந்தித்து நல்ல வந்து கொண்டு உண்மையான தகவல்களை உங்களுக்கு நான் வந்து வழங்கியதுக்கு நானும் வந்து தயாரான நிச்சய. இந்த வந்து ட்ரெண்டிங் டைம்ஸ் வந்து கொண்டு இந்த சேனலை நீங்களுகள் வந்து கொண்டு கட்டாயம் வந்து பாருங்கோ.
இதுக்கு நம்ப தகுந்த ஆதாரத்தோடு உண்மையான தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.